வணக்கம். நான் டாக்டர் கிறிஸ்டி. இன்னைக்கு ஒரு பிச்சைக்காரரோட எண்ண ஓட்டங்கள் மூலமா நம்மளுடைய வாழ்க்கையில சில தத்துவங்கள நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஒரு பிச்சைக்காரரு ரொம்ப வருஷமா ஒரு கோவிலோட வாசல்ல உட்கார்ந்து பிச்சை எடுக்கிறாரு. நாள் முழுவதும் பிச்சை எடுத்தாலும் அவருக்கு அன்னன்னைக்கு உணவு தான் வந்து கிடைக்கும். அந்த பிச்சைக்காரர் மனசுல ரொம்ப வருத்தத்தோட அப்பப்ப யோசிச்சு பார்க்குறாரு. நம்மளோட இந்த பிச்சை வாழ்வு மாறவே மாறாதா? நம்மளோட கஷ்டம் மாறிடாதா? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து யோசிச்சுட்டே இருக்கும்போது, அந்த ஊருக்கு ஒரு மகான் வராரு. அந்த மகான போய் பார்த்து ஒருத்தங்களோட பிரச்சனைய சொன்னா, அந்த பிரச்சனை கண்டிப்பா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டுட்டு, அந்த பிச்சைக்காரரும் அந்த மகான பார்க்க போறாரு. அந்த மகான பார்க்க போம்போது, "இந்த பிச்சை வாழ்வு மாறணும் அப்படின்னு சொன்னா, என்னோட குருநாதர போய் நீங்க பாருங்க. என்னோட குருநாதர நீங்க பார்க்க போற வழிய நான் சொல்றேன். அது வழியா போயிட்டு நீங்க அந்த என் குருநாதர பார்த்தீங்கன்னா, உங்களோட பிச்சை வாழ்வு மாறிடும்" அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு இந்த பிச்சைக்காரரும் வந்து அந்த குருநாதர பார்க்க போற வழியில இருட்டுனதுக்கு அப்புறமா ஒரு மாளிகை இருக்கு. அந்த மாளிகையில தங்குறதுக்காக போய் பார்த்தா, அந்த மாளிகையில உள்ள ஒரு மனுஷன் வந்து, "என்னோட மக வந்து வாய் பேச முடியாம பிறவியிலே இருக்காங்க. அவங்களுக்கு திருமண வயதும் வந்துருச்சு. உங்களோட குருநாதர போய் பார்த்தா, நீங்க கேட்கறது கிடைக்கும்னு சொல்றீங்க. ஒருவேளை அவர்கிட்ட என்னோட மகளோட அந்த வாய் பேச முடியாத வாய்க்கட்ட வந்து மாத்த முடியுமா? அப்படிங்கிற மாரி ஏதாவது நீங்க வந்து கேட்டு பாருங்க" அப்படின்னு இவர் சொல்லி விடுறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு, இவர் வந்து அந்த வீட்ல மாளிகையில வந்து இரவு பொழுத கழிக்கிறாரு. அவங்க நல்லா உபசரிக்கிறாங்க. உணவெல்லாம் குடுத்து இவர பார்த்துக்கிறாங்க. தங்குறதுக்கு இடமும் தராங்க. மறுநாள் காலையில விடைபெற்றுட்டு போறாரு. இப்படி போற வழியில இந்த குருநாதர வந்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, நம்ம இந்த ஊமை பெண்ணுக்கு வாழ்வு கிடைக்கிறதுக்கு நம்ம நிச்சயமா ஒரு வழிவகை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் யோசிச்சுட்டே போம்போது, இருட்ட ஆரம்பிச்சதும் ஒரு பயங்கரமான மலைப்பகுதி வருது. அதுல இவருக்கு ரொம்ப திகிலூட்டுற மாரி விஷயங்கள் இருக்கு. அவரால அந்த மலைப்பகுதிய கடக்கவே முடியல. என்ன பண்றதுன்னே தெரியல. அதுல நெறைய மிருகங்கள் இருக்கிறதையும் பார்க்குறாரு. உள்ள போறது பேராபத்து அப்படின்னு யோசிச்சுட்டு சோர்ந்து போய் உட்காரும் பொழுது, ஒரு மந்திரவாதி வராரு. அந்த மந்திரவாதி சொல்றாரு, "நான் வந்து ஒரு மந்திர கட்டுனால இந்த மலைப்பகுதியோட அடிவாரத்துல இருக்கிறேன். என்னோட இந்த மந்திர கட்ட நீக்குறதுக்கு அந்த குருநாதரால தான் முடியும். அவருகிட்ட நீங்க எனக்கு வழிவகை கேட்டுட்டு வாங்க. நான் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு உதவியா வந்து உங்கள இந்த மலைப்பகுதிக்கு அந்த பக்கமா தாண்டி கொண்டு போய் விடுறேன் என்னோட மந்திர சக்தியால" அப்படின்னு சொல்லிட்டு, இவர அந்த மலைய தாண்டி கொண்டு போய் மந்திர சக்தியினால விட்டுர்றாரு. இவருக்கு பயங்கர நெகிழ்ச்சியா இருக்கு. பரவால்ல, நம்மள வந்து மந்திர சக்தியால இவ்ளோ தூரம் கொடூரமான மலைய தாண்டி நம்மள விட்டுட்டாங்க. இவருக்கு கண்டிப்பா உதவணும் அப்படின்னு மனசுக்குள்ள நெனச்சுட்டு போயிட்டே இருக்காரு. போற வழியில ஒரு ஆறு இருக்கு. இந்த ஆற கடந்தா குருநாதர பார்க்குற குடில் இருக்கு. பட் அந்த ஆற கடக்கிறதுக்கு இவருக்கு என்ன வழிவகைன்னே தெரியல. அப்போ ஒரு பெரிய ஒரு அ ஆம வருது. அந்த ராட்சச ஆம வந்து சொல்லுது, "என் மேல ஏறி உட்காந்துக்கோங்க. நான் அந்த ஆத்த கடந்து கொண்டு போய் விடுறேன். ஆனா என்னோட பாரம் நீங்கிறதுக்கு என்ன வழிவகை இருக்கு? எனக்கு இந்த ஓட்ட விட்டு வெளியில வர்றதுக்கு என்ன வழிவகை இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்க வந்து குருநாதர கேட்டு சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஆமையும் உதவி கேட்குது. "கண்டிப்பா நான் உங்களுக்கு கேட்டு சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இவர் வந்து ஆத்த கடந்து ஆமை மூலமா போறாரு. போயிட்டு குருநாதர பார்த்த உடனே குருநாதர் சொல்றாரு, "உனக்கு என்ன வேணும்? உனக்கு ஏதாவது ஒரு 3 விஷயங்கள என்னால நீ கேட்குற 3 விஷயங்கள கண்டிப்பா உனக்கு தர முடியும். நீ கேளு" அப்படின்னு சொல்லிட்டு குருநாதர் சொல்றாரு. இவருக்கு அச்சச்சோ! நம்மகிட்ட ஏற்கனவே உதவி கேட்டது 3 பேரு. அவங்களோட 3 உதவியையும் தாண்டி நமக்கு உதவி வேணும்னா 4வது ஒரு விஷயத்த கேட்கணும். அப்ப குருநாதரே நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் கேட்டுக்கலாமா? நான் 4 விஷயங்கள் உங்ககிட்ட கேட்கலாமா? அப்படின்னு கேட்டவுடனே, "இல்ல, இல்ல. கண்டிப்பா 3 விஷயம் தான் நான் உனக்கு செய்ய முடியும். அந்த 3 விஷயம் என்ன ஒரு செயலா இருந்தாலும் என்னால செய்ய முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு குருநாதர் சொல்றாரு. இவர் உடனே யோசிச்சு பார்க்குறாரு. நம்ம ஆல்ரெடி இந்த பிச்சை வாழ்வுக்கு பழக்கப்பட்டுட்டோம். நம்ம பிச்சை எடுத்தா நமக்கு சாப்பாடு கிடைக்க போகுது. நமக்கு பெருசா எதிர்பார்ப்புலாம் இல்ல. இந்த பிச்சை வாழ்வு மாறிடாதா அப்படின்னு யோசிச்சோம். சப்போஸ் மாறலனா கூட இந்த பிச்சை வாழ்விலே நம்மளால வந்து வாழ முடியும். ஆனா வாய் பேச முடியாத ஒரு குழந்தை, அது வாய் பேசுச்சுன்னா அதுக்கு ஒரு திருமண வாழ்க்கை அமையலாம். அதே மாதிரி ஒரு மந்திரவாதி இவ்ளோ வருஷமா ஒரு மந்திர கட்டுக்குள்ள அடங்கி இருக்கிறாரு. ஒருவேளை அவருக்கும் ஒரு விடுதலை கிடைச்சா நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி இந்த ஆம வந்து அதோட ஓடோட பாரம் தாங்காம இத்தனை வருஷம் கஷ்டப்படுது. சரி, பேசாம அவங்களுக்கே உதவி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, குருநாதர் கிட்ட, "குருநாதா, இந்த 3 பேருக்கும் உதவி செய்யுங்கன்னு" சொல்லிட்டு அந்த உதவிகள் எல்லாம் சொல்றாரு. ஓகே, இதுக்கான வழிவகைகள நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவரும் அனுப்பிச்சு விட்டுர்றாரு. திருப்பி வர்ற வழியில யோசிச்சுட்டே வராரு. நம்மளோட பிரச்சனை மட்டும் எப்பவுமே தீர போறதில்லல்ல. நம்மளோட பிச்சை வாழ்வு இனியும் கன்டின்யூ தான் ஆகும். சரி இருக்கட்டும். நம்ம வந்து நமக்கு உதவி பண்ணவங்களுக்காவது நம்ம வந்து திருப்பி நன்றி சொல்லிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆமைய பார்க்குறாரு. "ஆமையாரே, உங்களோட ஓட வந்து நீங்க கழட்டி என் கையில குடுத்துருங்க. நீங்க ஃப்ரீ ஆயிடுங்க" அப்படின்னு சொல்றாரு. உடனே வந்து அந்த ஆம ஓட கழட்ட முயற்சி பண்ணுது. ஈஸியா கழண்டு வருது. ஆமைக்கு ரொம்ப சந்தோஷம். இவர்கிட்ட குடுக்குறாங்க. அந்த ஓட பார்த்தா, அதுல
நிறைய பவளங்களும் முத்துக்களும் இருக்குது. அதை பார்த்த உடனே பிச்சைக்காரருக்கோ ரொம்ப சந்தோஷம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நடந்து வராரு. நடந்து வர்ற வழியில் மந்திரவாதி கிட்ட உங்களோட மந்திரக்கோலை என் கையில் கொடுத்துட்டா உங்களோட கட்டு அகன்றுடும் அப்படின்னு சொல்ல உடனே மந்திரக்கோலை கையில் கொடுத்துட்டு மந்திரவாதி போயிடுறாரு. இந்த மந்திரக்கோலை வச்சுட்டு இவர் ஒரு சில விஷயங்கள் நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் கண்ணு முன்னாடி வந்தோடனே இவளுக்கு பயங்கர ஆச்சரியம். ஆஹா, நம்ம நினச்சதை நடத்துகிற மந்திரக்கோள் நம்ம கையில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவர் சந்தோஷமாக வர்ற வழியில் சரி இந்த பாப்பாவுக்கு நம்ம சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா கிட்ட நீ வந்து உன் மனசில் யாரை எந்த ஒரு வாலிபனை ரொம்ப விரும்பி அந்த ஒரு வாலிபனை சந்திக்கிறியோ அந்த வாலிபனை சந்திக்கிற அந்த தருணத்தில் உன்னோட வாயோட கட்டு போயிடும், நீ வந்து பேச ஆரம்பிச்சிருவ அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனேயும் அந்த பொண்ணை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. இவரோட பொண்ணும் வந்து நமக்காக உதவி செய்கிறேன்னு சொன்ன அந்த பிச்சைக்காரரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாடியிலேருந்து இப்படி ஓடி வராங்க. வரும்போது இந்த பிச்சைக்காரரை பார்த்தோடனே அந்த பொண்ணுக்கு இந்த பிச்சைக்காரரை பார்த்த உடனே ரொம்ப மனசுக்கு பிடித்தமாக மனசுக்கு நெருக்கமானவராக தோன்றுறாரு. அந்த நிமிடமே வந்து அந்த பொண்ணு வந்து பேச ஆரம்பிச்சிடுறா. அப்பா எனக்கு இவர் திருமணம் செஞ்சு வைப்பீங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாளிகையில் இருக்கிறவருக்கோ ரொம்ப சந்தோஷம். இத்தனை வருஷம் பேசாத ஒரு ஊமை பெண்ணாக இருந்தவர் திருமணத்துக்கு தயாரான வயசில் இருந்தும் நம்மளால் பண்ண முடியலேன்னு நினச்சவர் இப்போ பேசினோடனே ரொம்ப சந்தோஷம். ஓகேம்மா நான் இவருக்கே உன்னை கல்யாணம் பண்ணி வச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திருமண ஏற்பாடுகளையும் பண்ணலான்னு முடிவு பண்ணிடுறாரு. ஆக மற்றவங்களுக்கு உதவி செஞ்சால் போதும் நம்ம வாழ்க்கையை விட அப்படின்னு சொல்லி யோசித்த இந்த பிச்சைக்காரர் எல்லா விஷயத்தையுமே வந்து கூட கிடைக்க பெற்றுட்டார். ஏன்னா அவரை மட்டுமே யோசிச்சிருந்தாரு அப்படின்னா அவரோட பிச்சை வாழ்வு மட்டும்தான் மாறி இருக்கும். மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல எண்ணம் அவரோட வாழ்வில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. அவங்கள சார்ந்தவங்க வாழ்விலையும் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. இது வேடிக்கையான கதையாக இருந்தால் கூட இதில் இருக்கிற உண்மைகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தேங்க்யூ.